Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. Tamil Nadu MBBS BDS counseling process, All India Quota counseling process. இந்த ஆல் இண்டியா கோட்டா கவுன்சில் ப்ராசஸ் மீண்டும் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு ரீசன்னால நமக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம், சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். மீண்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமானா வாய்ப்பு கிடையாது. புதுசாக நம்ம பேமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா பேமெண்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். 8ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து 9ஆம் தேதி இரவு 11:59 வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்க முடியும். சாய்ஸ் லாக்கிங் பண்ண முடியும். யாராவது மறந்துருப்பீங்க, சாய்ஸ் லாக் பண்ண மறந்துருந்தா நாளை 9 மாலை 6 மணியிலிருந்து இரவு 11:59 வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாங்க. அப்போ புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, புதுசாக பேமெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். இப்போ சாய்ஸ் லாக் பண்ண மறந்து இருந்தால் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு 9ஆம் தேதி ரிசல்ட் வரதா இருந்தது, 2 நாள் டிலே ஆகுது, 11ஆம் தேதி ரிசல்ட் வருதுங்க. அப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ஒரு சில மாணவர்கள் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைச்சிட்டா ஸ்டேட் கவுன்சிலிங் சாய்ஸை நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ எய்ம்ஸ் கிடைச்சிருச்சு, ஜிப்மர் கிடைச்சிருச்சு, உங்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரி ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைச்சிருச்சு அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்லேருந்து வெளியே வந்ததற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு 12ஆம் தேதி தான் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலுடைய சாய்ஸ் ஃபில்லிங் க்ளோசிங் டேட்டுங்க. ரிசல்ட் 14th. அப்போது தமிழக மாணவர்களுக்கு, பார்டரில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா, நல்ல மார்க் எடுத்திருக்கிற தமிழக குழந்தைகள் ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் சீட் எடுக்கிறீங்க, உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி கல்லூரி கிடைச்சிருச்சுன்னா தாராளமாக நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் கலந்துக்காமல் இருக்கலாம். அப்படி கலந்துக்காமல் இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் ஒரு அட்வான்டேஜஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.